அந்த ஆசிரியர் கூற விரும்புவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தலைமை குரு. அந்த தலைமை குரு நம் பாவத்திற்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு முறை தன்னை தகன பலியாக கொடுத்ததனால் நம் பாவங்கள் முற்றிலும் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு விட்டது. நாம் பாவமற்றவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் செய்கின்ற சிறு சிறு பாவத்தின் வழியாக அந்த பாவத்தினுடைய கனாகணங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. நாம் செலுத்துகின்ற பலியினால் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு விடுகின்றன என்று முடிவு நாம் செய்துவிடக்கூடாது. அப்படி நாம் செய்வோம் என்றால் அந்த பாவத்தின் மீது நமக்கு இருக்கின்ற அந்த பயமானது போய்விடும். அதனால் பாவங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து நல்ல பாவ அறிக்கை செய்து கடவுளுடைய நியமங்களையும் கட்டளையும் கடைபிடித்து வாழ்வது. அதை நாம் செய்கின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்போம். அதனால்தான் நாம் வாசிப்போம், ஆண்டவர் உங்களுடைய பலிகளையும் உங்களுடைய எரிபலிகளையும் அவர் விரும்பவில்லை என்று. அவர் நமக்காக ஒரு முறை இறந்திருக்கிறார். அது பலமுறை அல்ல. ஆட்டுக்கடாய்களின் ரத்தமும், கோழிகளின் ரத்தமும், பறவைகளின் ரத்தமும் நமக்கு மீட்பளிக்காது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாசற்ற ரத்தமே நம்மை எல்லா பாவங்களிலும் கழுவ வல்லதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாம் அந்த கடவுளுக்கு ஏற்றாற் போல வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்பதை எபிரேய ஆசிரியர் நமக்கு இன்றைய வாசகத்தின் வழியாக தெளிவுபடுத்துகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த தன் தாயையும் சகோதரர்களையும் பார்த்து, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் சகோதரிகள் என்கின்ற கேள்வி எழுப்புகிறார். இந்த இடத்திலே வந்திருந்த தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் தன்னுடைய சகோதரர் தாய் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்பதற்கு அவர் அங்கே முழு விளக்கம் கொடுக்கிறார். என்னவென்றால், இறைவனுடைய திருவுள்ளத்தை ஏற்று அதன்படி செயல்படுகிறவரே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் ஆவார். ஏற்கனவே என் தாய் அதை செய்து கொண்டிருக்கிறார், நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற தேவையை, செய்ய வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை மக்கள் மத்தியிலே இயேசு எடுத்து வைக்கிறார். அதனால் நாமும் கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து வாழ்வோமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்களாக கட்டாயமாக இருப்போம். ஏனென்றால் அவர் தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் வரை நமக்காக விட்டு கொடுத்து பாவத்திலிருந்து நம்ம விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்முடைய சகோதரர் தான், நம்முடைய தலைவர் தான், நம்முடைய தந்தை தான். அப்படிப்பட்ட நம் தலைவர், நம் தந்தை, நம் ஆண்டவர், நம் சகோதரரை நோக்கி நாம் பயணம் செய்வோம். அவர் நமக்கானவர். அவரை விட்டு நாம் விலகி செல்வதனால் நஷ்டம் நமக்கு தான்.